நாம் உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களில் ஒவ்வொரு ஆண்டும் சேமிப்பில் சுமார் 60,000 கோடி ரூபாய் இழப்பும் பதனிடும் முறையில் சுமார் 60,000 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்படுகிறது. இந்த இழப்பை தடுத்தாலே உணவு உற்பத்தியில் நிறைவு காண முடியும் என்ற தகவல்களை கூறுபவர் தஞ்சாவூரில் செயல்படும் இந்திய உணவு பதனிடும் நிலையத்தின் இயக்குனர் முனைவர் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த நிலையம் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு உணவுப் பொருட்களில் மதிப்பு கூட்டி சேமிக்கும் முறைகளை ஆராய்ச்சிகள் செய்து பல வகையான பயிற்சிகளையும் நடத்தி வருகிறது. இதை பற்றி அவர் கூறும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். இந்த பயிர் பதன தொழில்நுட்ப நிலையம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இங்கே தஞ்சாவூரில் இருக்குது. எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, எப்படி ப்ராசஸ்ட் ஃபுட் பண்ணுறது, எப்படி செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்துட்டா இப்போது விளைஞ்சி உடனே ஸ்டோர் பண்ணுறதுலே நமக்கு நிறைய லாஸ் ஆகுது. அது இல்லாமல் ப்ராசஸ் பண்ணாமே நிறைய லாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபா ஸ்டோர் பண்ணுறதுல மட்டும் லாஸ் ஆகுது. ப்ராசஸ் பண்ணாதனால ஒரு 60,000 கோடி லாஸ் ஆகுது. இந்த ரெண்டையுமே நம்ம சேவ் பண்ணாலுமே நம்மளோட டோட்டலாக நமக்கு இன்னி கிட்டத்தட்ட 2025 பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் தொகை 150 கோடி ஆகும். இப்போ அதுக்கான ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மகிட்ட பண்ணுறோமாங்கிறது சொல்ல முடியல. இப்போதைக்கு உலகத்திலே நம்ம தான் அதிகமாக நெல்லும் கோதுமையும் மில்க்கும் பால் எல்லாமே நம்ம உற்பத்தியில் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தில் மட்டும் பருப்பே நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, தால் ஃபுல்லாகவே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிலைமையில் இப்படியே போயிடுச்சு. ஒரு சைடு மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம விலை நிலையங்களும் நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியல. அப்போ ஒரே வழி இந்த லாஸை நம்ம கம்மி பண்ணாலே நம்ம அதை மீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப ஸ்கேர்சிட்டி வந்துடும். ஒரு ஸ்டேஜில் நம்மளால் இப்போ எல்லாத்துக்கும் ஃபுட்டு கிடைக்குது. பட் இந்த நிலைமை மாற சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே வழி லாஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே வர ஸ்டோரேஜ் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் முடிச்சுட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதனால நிறைய லாஸை நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை சேல் பண்ணுறதுக்கும் அதே சிப்ஸாக பண்ணி சேல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வேல்யூ அடிஷன் நடக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 40 மடங்கு உங்களுக்கு வேல்யூ அதிகமாக கிடைக்கும். அதில் ஒன்று என்ன பண்ணுவோம், ஒரு ஆயிலை எடுத்துக்குவோம். ஆயிலை ஃப்ரை பண்ணி விற்கிறதுல மட்டும்தான். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவரில் போட்டுட்டு நீங்கள் சேல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் அதில் வேல்யூ அடிஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்த இன்ஸ்டியூட்டோட இது. ஸ்டோரேஜ் லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்செக்ட்ஸ்லாம் வராமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மாடர்ன் ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ண முடியுமா. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி பேக் இருக்குல்ல, சாக்கு பையில் தான் போட்டு வைக்கிறோம். அதில் நிறைய புழு பூச்செல்லாம் போகுது. அது இல்லாமல் சைலோன்னு இப்போ புதுசாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீலில் இருக்கும், அதில் ஏர் லிஃப்ட் பண்ணி கிரைன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது. அது பண்ணுனா நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் லாஸாக பண்ணலாம். அதில் ஃபியூமிகேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ கன்னி பேக்கில் பண்ணுறத விட, நம்ம சாக்கு பையில் பண்ணுறத விட அதில் பண்ணுறது இன்னி கூட ஈஸி. இது மாதிரி ரிசர்ச்சும் இங்கே பண்ணுறோம். அதுக்காக இங்கே பிடெக், எம்டெக், பிஹெச்டின்னு கோர்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் நாங்கள் ஐஏசிபிடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங்கில் நாங்கள் ரன் பண்ணுறோம். அது இல்லாமல் பிஹெச்டி இன் ஃபுட் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ ஹையர் லெவல் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்தாங்கன்னு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ விவசாயிகள் இல்லை எங்களுக்கு ஆனியனை நாங்கள் பதப்படுத்தணும், கொஞ்சம் உலர வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இல்லை தக்காளியை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி பியூரியா தக்காளி ஜூஸாக பண்ணி விற்க முடியுமான்னு கேட்டாலும் அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். அது இல்லாமல் எங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூட் தான் எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்ல ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ரெஃபரல் லேபார்ட்டரி இன் தமிழ்நாடு இஸ் அவர் லேப். ஒன்லி லேப் இன் தமிழ்நாடு இஸ் ஐஏசிபிடி. எல்லா சாம்பிளும் இங்கே நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுப்போம். உங்கள் சாம்பிள் எதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரி சாம்பிளும் இங்கே வரும். அது இல்லாமல் இந்த இன்ஸ்டியூட்டை இப்போ சமீப காலமாக நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி லிங்க்ட் அண்ட் ஃபார்மர் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷனாக மாற்றிட்டுருக்கோம். முன்னெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அவங்க டீச் பண்ணுவாங்க, ஸ்மால் ரிசர்ச் நடக்கும். இப்போ என்ன நினைக்கிறோம், இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இப்போ மில்லிங் இண்டஸ்ட்ரி, இப்போ நிறைய ரைஸ் மில்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா. இப்போ ரைஸை எடுத்துட்டோன்னா மில் பண்ண உமி இருக்குது, அதில் ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்கும் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிக்கர் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை புதுசாக ப்ராடக்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் தான், நீங்கள் இட்லியை விட நூடுல்ஸை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்துக்கும் கோதுமையை நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன் ரைஸ்லேயே அதை செய்ய முடியாதா? அதுதான் அப்படி பண்ணோன்னா நீங்கள் அந்த ஃபார்மில் தான் கொடுக்கணும். ரைஸ் இட்லியாக கொடுக்குறத விட ரைஸை நூடுல்ஸாக கொடுத்தா உன்னியும் அவங்க சாப்பிடுவாங்க.
அப்போனா தான் இங்கே விளையிற விவசாயிகளுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா எல்லாருமே நேராக கோதுமைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதுக்கான முயற்சியிலையும் நாங்கள் இருக்கோம். ரைஸ் சம்மந்தமான வர்மசிலின்னு சொல்கிறது, நூடுல்ஸு, சேமியா இதெல்லாமே செஞ்சுருக்கோம். லாஸ்ட்டு செப்டம்பர் 16 4 ப்ராடக்ட்டு நாங்கள் ஐஏசி பிட்டில் லான்ச் பண்ணோம். பார்த்திங்கன்னா ரைஸ் வர்மிசிலி அது வந்து மெயினாக மாப்பிள்ளை சாம்பாங்க ரைஸ் தான் கொடுத்து விடுவாங்க. பட் அதில் நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. இப்போ அதுலேருந்து நாங்கள் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கினோவான்னு ஒரு கிராப்பை நாங்கள் இந்த வருஷம் வந்து இங்கே நம்ம ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சொன்னோம் அதை கிராப் பண்ண. ஏன்னா நம்மளால் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம். அதனால் வந்து இப்போ இது மாதிரி ஒரு கிராப்பாக இடையில இப்போ எப்பப்போலாம் நமக்கு தண்ணி இல்லையோ அப்போ இந்த கிராப்பை யூஸ் பண்ணலாம். இதுக்கு 30% கம்மியாக தான் தேவை. ஒன்லி இப்போ எவ்வளோ 100% வந்து நம்ம நெல்லுக்கு தேவைப்படும், அதில் 30% இருந்தால் போதும் இது விளையும். இதில் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகம். இப்போ வந்து நாசாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வந்து வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராப்பை. இப்போ அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ட்ரை ஏரியா. இன்றைக்கி எல்லோரும் அங்கே இதை விளைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கிலோ வந்து இட் இஸ் ஆக்சுவலி 300 1000 வரைக்குமே போகுது. ஸோ இதை ஏன் நம்ம வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது? அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போய் அந்த கினோவாலேருந்து பிஸ்கட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஐஏசி பிட்டில் நாங்கள் அதை டெவலப் பண்ணியிருக்கோம். அதை கூட இப்போ ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அது சம்மந்தமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ சமீபத்தில் பெரம்பலூர் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆனியன் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனியனோட விலை இதுக்கு வந்து ஒரே வழி ஸ்டோரேஜ் பண்ணலாம். பட் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோரேஜ்லேயும் வச்சுக்க முடியாது. அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நாங்கள் பண்ணோம். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் வந்து ஊற வச்சுட்டு ஒரு கூடு மாதிரி போட்டுருவாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10% எப்படி லாஸ் ஆயிரும். ஸோ இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணி அதில் வந்து ஏரேஷன் கொடுத்து ஸ்டோர் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அதோட விலையை ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு 5% லாஸை வந்து நீங்கள் குறைக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் லாஸ் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த மினிமம் ஒரு 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் கிலோ கிடைக்கலன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதை விளைக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக லாபம் கிடச்சிடாது. அதை லாபத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணோம், எல்லாம் டைரக்ட்லேருந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு 4 ப்ராடக்ட் ஆனியன், ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயத்துலேருந்தே பண்ணோம். ஆனியன் ஃப்ரெஷ்ஷாக ஆனியனை வந்து அப்படி தோலை ஒழிச்சிட்டு அதை அப்படியே பேக் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனைனா காலையில் வெங்காயத்தை உளிக்கிறதே இப்போ எல்லாருமே வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃப் எல்லாமே. அவங்களுக்கு காலையில் கஷ்டமே அந்த வெங்காயத்தை உளிக்கிறது. இப்போ உளிச்ச வெங்காயமே பேக் பண்ணியே வரும். ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஒன்று பண்ணுங்க. அது பண்ணுறது எப்படின்னா மெக்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேரை கட் பண்ணி இது தனியாக உளிக்கிற மாதிரி ஒரு மிஷினரி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஆனியன் பேஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அது வந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனியன் பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஆனியன் ஃப்ளேக்கின்னு வேணால் அதை ட்ரை பண்ண ஆனியன், அதை வந்து நீங்கள் இந்த பக்கோடாலாம் போடலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெஷ் ஆனியன் போட்டதை விட இதில் வந்து உங்களுக்கு ஆயில் அப்டேக் வந்து கம்மியாகும். என்ன காரணம், நம்ம வாட்டர் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகுன்னா வாட்டரும் ஆயிலும் ஒரே டைமில் மூவ் ஆகும். அது இது ஃப்ரை பண்ணும்போது அதனால் ஆயில் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம மெயினாக வந்து திருச்சி பெரம்பலூர் ஃபார்மர்ஸ்க்காகவே அதை செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு another 1 or 2 monthsக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக, அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக அந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். திருச்சி பெரம்பலூர் கலெக்டர் நந்தகுமார் சார் ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடம்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபார்மர்ஸோட வேலை அதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த வகையில் வேறு யார் வந்து என்ன ஹெல்ப் வேணாலும், சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் இது விளையுது சார், இதில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் வந்து நிறைய தேங்காய் இருக்குது, தேங்காயிலேருந்து எனக்கு இந்த மாதிரி செய்யணும் ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் போதுங்க, வாங்க, டெக்னாலஜிக்கலி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 6006.
தஞ்சாவூரில் செயல்படும் இந்திய உணவு பதனிடும் நிலையம் அறுவடைக்கு பின் விளைபொருட்களை பல வகை தின்பண்டங்களாக மதிப்பு கூட்டி தயார் செய்யும் பயிற்சிகளை அளித்து வருகிறது. தற்போதைய துரித உணவு சாப்பிடும் சூழ்நிலையில் சிறுதானியங்களையே பாஸ்தா, நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்களாக தயார் செய்யும் நவீன முறைகளையும் கண்டுபிடித்து உற்பத்தியாளரிடம் பரவலாக்கியுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டும் பொருட்கள் தயார் செய்யும் தகவல்களை கூறுகிறார் இந்திய பயிர்ப்பதன ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஹேமா அவர்கள். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேர் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம், டிஃப்ரெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி பர்சன், ஃபார்மர்ஸ் அவங்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாம் அங்கே வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இங்கே இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறது வந்து சிறுதானியங்கள்லேருந்து நம்ம மதிப்புமிக்க இந்த சிறுதானிய உணவுப் பொருட்களான ராகி, கம்பு, சோளம், இந்த மாதிரி சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் சிறுதானியங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டில் வந்து மக்காச்சோளம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மக்காச்சோளத்துலேருந்து வரக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் அதே ஃப்ளேக்ஸை வந்து நம்மளுடைய சிறுதானியங்கள்லேருந்தும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு, காலை உணவு என்னன்னு சிறு குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூடுல்ஸ் மாதிரி ஆன காலை உணவுகள்லாம் நம்ம பாரம்பரிய இந்த சிறுதானியங்கள்லேருந்து நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாஸ்தா ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம். பாஸ்தா ப்ராடக்ட்ஸுங்கிறப்போ இது ஏதோ சைனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம கான்செப்டில் வரலாம். பட் இது வந்து நம்ம பாரம்பரிய தொழில்நுட்பமான, அதாவது நம்ம வீட்டில் நம்ம முறுக்கு சுடுறாங்க, நம்ம இடியப்பம் பண்ணுறோம், அதே மாதிரி இது வந்து ஒரு என்ஜினியரிங் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அது என்ஜினியரிங் ஃபுட்னால் நமக்கு நம்மளுடைய உணவுப் பொருளில் என்னென்ன உணவு பயிர்கள் வந்து அதில் வேணுமோ நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்குனா குழந்தைங்களுக்கு ஏற்ற தானியங்கள் எல்லாம் சேர்த்து இந்த ப்ராடக்ட் பண்ணலாம். சிறியவர்கள் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ அது கூட அரிசி, பருப்பு இதெல்லாம் சேர்த்தும் நம்ம பண்ணலாம். அதோட இந்த சிறுதானியங்களையும் சேர்க்கிறப்போ இன்னும் வந்து அதோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த சிறுதானியங்கள் வந்து இது எல்லாத்தையுமே முளைக்கட்டி அதை என்ன பண்ணியிருக்கிறோம், அதை காய வச்சுருக்கிறோம். இந்த முளைக்கட்டி காய வச்ச அந்த தானியங்கள் வந்து என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகப்படியாகும். இப்போ நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா 3 முக்கிய காரணம். ஒன்று வந்து நமக்கு எனர்ஜி சக்திக்காக, 2வது வளர்ச்சியை தூண்டுறதுக்காக, 3வது எதிர்ப்பு சக்தி. இந்த 3 வேளையுமே இந்த சிறுதானிய உணவு வகைகளில் அபரிதமாக அடங்கியிருக்கிறதுனால தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே அதை ஒரு முக்கிய உணவாக இது பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய வளர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதே சிறுதானியங்கள்லேருந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய மார்க்கெட் வேல்யூவும் அதிகப்படுத்த முடியும். மார்க்கெட் வேல்யூ நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது தொழில்நுட்பம் ஒரே தொழில்நுட்பம் தான், அந்த எக்ஸ்ட்ரூஷனுங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. முறுக்கு மாதிரி, அதே மாதிரி ஒரு டியூப் மாதிரி, நம்ம சேமியா மாதிரி உள்ள ஷேப்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னா ஒரே இயந்திரத்தை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. இதுக்கு மார்க்கெட் நேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டினி, டாட்டினி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே அந்த சேம் டெக்னாலஜியில் பண்ண முடியும். ஸோ இதில் கம்பு, இது கம்புலேருந்து பண்ணின ப்ராடக்ட்டு, இது செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா ஃபியூசிலி, இது ராகிலேருந்து பண்ணின ப்ராடக்ட்டு. ஸோ இது இன்னொரு ப்ராடக்ட், இது வந்து சாக்கோ ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அரிசி மில்லிங் இண்டஸ்ட்ரியில் உள்ள நம்ம சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் அரிசி, பருப்பு ஆலைகளில் இருக்கக்கூடிய புரோக்கன்ஸு, அந்த உடைந்த அரிசி இதெல்லாமே கூட நம்ம பயன்படுத்தி இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம். மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரைஸ் அனலாகு, தால் அனலாக் அப்படின்னு சொல்கிறோம். அரிசி மாதிரியே இருக்கும், ஆனால் அரிசியில் வந்து ஒன்லி வந்து எனர்ஜி மட்டும்தான் கிடைக்குது. பட் நம்ம அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம அதில் வேறும் முக்கியமான சிறுதானிய மாவு, வேறும் இந்த மாதிரி நம்மளுடைய முருங்கை இலையில் முருங்கை இலையை என்ன சொல்லுவாங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான புரதச்சத்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அதையெல்லாம் பவுடர் பண்ணி அதையும் என்ன சேர்த்து இது பண்ணலாம். ஸோ அதனால் முக்கியமான என்ன அப்படின்னா, எல்லா தேவையான ஊட்டச்சத்துக்களும் ஒரே பிளேட்டில் நம்ம ஒரே ப்ராடக்டில் கொண்டு வர முடியும்.
தானியங்கள் சிறுதானியங்கள்லாம் சொல்கிறோம். இப்போ நம்முடைய இதிலே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களில் நம்மளோட மூதாதையர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள காலையில் ஒரு 5 மணிக்கே அவங்க வந்து வயலில் வந்து வேலையை ஆரம்பித்தாங்கன்னா கண்டினியூஸாக அவங்களால வேலை பண்ண முடியும். அந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாமினா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் அவங்க சாப்பிட்டதுனால தான். அதில் நவதானியங்கள் அப்படின்னு சொல்கிறத வழக்கமாக கேள்விப்பட்டிருப்போம். நவதானியம் அப்படிங்கிறப்போ அந்த பயிறு வகைகள், தானிய வகைகள், பருப்பு வகைகள் இது எல்லாமே சரியான அளவில் நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், வறுத்து அதை வந்து மாவாக்கி இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸாகவும் நம்ம பண்ண முடியும். அதே இது நீங்கள் வந்து முளைக்கட்டிய இதாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அந்த மாவான அந்த நவதானிய மிக்ஸை வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு ஹாட் வாட்டர்லேயோ இல்லாட்டி மில்க் பவுடர்லேயோ நம்ம என்ன பண்ணலாம், அது மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். அதே மாவை நீங்கள் வந்து இந்த என்ஜினியரிங் ஃபுட்டு நம்ம அதான் எக்ஸ்ட்ரூடர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மாவை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த காலை உணவான அந்த பாஸ்தா உணவுப் பொருட்கள் எல்லாமே செய்ய முடியும். பாஸ்தாங்கிறப்போ நீங்கள் ஏதோ ஃபாரின் ஃபுட்டுன்னு நினைக்க வேணாம். நம்ம வந்து முறுக்கு புளியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே தொழில்நுட்பம் தான். இந்த முறுக்கு எல்லாருக்கும் நல்ல ஃபேமஸான நம்ம சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸுங்கிறது தெரியும். அதே தொழில்நுட்பத்தை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து இப்போ ராகி அப்படின்னு எடுத்திங்கன்னா ராகியை நீங்கள் வந்து முளைக்கட்டியும் அந்த மாவாக்கி அந்த என்ஜினியரிங் ஃபுட்டை பண்ணலாம். என்ஜினியரிங் ஃபுட் அப்படிங்கிறப்போ என்ஜினியரோட வேலை வந்துட்டு ஒரு இயந்திரத்தில் என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அது சரியான முறையில் சரியான அளவில் ஃபிட் பண்ணுறது. அதே மாதிரி நம்மளுடைய உணவுப் பொருட்களை நம்ம வந்து தயாரிக்கும் போது இப்போ இப்போ குழந்தைங்களுக்குன்னா குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்தோட அளவு பெரியவர்களுக்கான ஊட்டச்சத்தோட அளவில் வந்து வேறுபட்ட நிலையில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் வேணுமோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வெரைட்டியாக வச்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாவுலேயே நம்ம கலந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூடர் ப்ராடக்டாக செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்க விரும்புவாங்க. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006.